நாம் அனைவரும் சந்தேகம் என்கிற சிக்கலுடன் போராடுகிறோம். அல்லேலூயா. பல விஷயங்கள்ல ஒரு தேவ பிள்ளைகள் ஜெயித்து என்ன பண்ணிடுவாங்க, வந்துருவாங்க. சில நேரம் பாவத்துல ஜெயிக்கிறது உண்டு, சில நேரத்துல பிசாசானவன் ஜெயிக்கிறது உண்டு, சில விஷயங்கள்ல போராட்டங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல தேவ பிள்ளைகள் ஜெயித்து வருவது உண்டு. ஆனாலும் பல்வேறு நிலைமைகள்ல கிறிஸ்தவர்கள் 20 வருஷம் 25 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் இன்றைக்கும் பல்வேறு சிச்சுவேஷன்ல போராடி மாட்டிக்கிட்டு முழிக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இந்த சந்தேகம் அப்படிங்கிற ஒரு காரியம். இதுல முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சந்தேகம் என்பது நீதிமானுக்கும் ஒரு பிரச்சனை ஆகும். அல்லேலூயா. நீதிமான் அப்படின்னு சொன்னா தேவ பிள்ளை அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வைத்துக் கொள்ளலாம். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களுக்கும் சந்தேகம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. சகரியாவுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கிடையாது. தேவனுக்கென்று வாழ்கிற ஒரு மனநிலைமை கொண்ட ஒரு மனுஷன், அதாவது தேவனுக்கென்று பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு மனுஷன். உலகம் சர்டிபிகேட் கொடுக்கல சகரியாவுக்கு. யார் சர்டிபிகேட் கொடுக்கிறா? கர்த்தர் சர்டிபிகேட் கொடுக்கிறார், ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறார் பாருங்க, தேவனுக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக நீதி உள்ளவன் என்று சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறத நாம என்ன பண்ணது பார்க்க முடியுது. எத்தனையோ பரிசேயர்கள் இயேசுவோடு கூட காலகட்டத்தில் பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் இருந்தாங்க. அவர்களெல்லாம் தங்களுக்கு தாங்களே சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. நாங்களாம் யூதர்கள், நாங்களாம் தான் ஆபிரகாமினுடைய சந்ததி, நாங்க தான் பெரியவங்க, நாங்க தான் இப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னு தங்களுக்கு தானே என்ன பண்ணாங்க, சான்றிதழ் கொடுத்து கொண்டாங்க. அப்படிப்பட்டவங்களை பத்தி நாம இங்க பேசல. கர்த்தர் சர்டிபிகேட் கொடுத்த ஒரு ஆள், தேவன் சான்றிதழ் கொடுத்த ஒரு ஆள், நீதிமான் அப்படின்னு சொல்லி தேவன் சான்றிதழ் கொடுத்த ஒரு ஆள். சாதாரணமாக ஒரு நாள் 2 நாள் கிடையாது, இன்ன தேதி வரைக்கும் காபிரியேல்ங்கிற தூதன் மீட் பண்ற வரைக்கும் பல வருடங்களாக நீதிமானாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ளதான் எது வருது, சந்தேகம் வருது. பாஸ்டர், அப்ப நாமெல்லாம் எந்த கண்டிஷன்ல இருக்கோம் யோசிச்சு பாருங்க. பெருமையா பேசிக்க முடியுமா? காலையில ஜெபிக்கிறேன், மாலையில ஜெபிக்கிறேன், தானியேல போல 3 வேளை ஜெபிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுறேன், அவ்வளோ ஸ்பிரிச்சுவலா ஹோலி பர்சனா பரிசுத்தவான நான் வாழ்றேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? சின்ன காய்ச்சல் வந்தாவே ஜெபம் மறந்துடுறோம், சின்ன தலைவலி வந்தாவே பைபிள் படிக்க மறந்துடுறோம், சின்ன கல்யாணம் வந்துட்டாவே சர்ச்சை மறந்துடுறோம், சின்ன விஷயங்கள்லயே ஆண்டவரை மறந்துடுறோம். நமக்கு ஆண்டவர் என்ன பேர் கொடுப்பாரு அது தெரியல. அது நீங்களும் நானும் அதை டிரைவ் பண்ண முடியாது, நீங்களும் நானும் அதை வகுக்க முடியாது. எனக்கு இந்த பேர் கொடுத்தாரு இல்லை நான் சொல்ல முடியாது, நீங்க பரிசுத்தவா, நீங்க நல்லவங்க, நீங்க கெட்டவங்க, நீங்க பரலோகம் போவீங்க, நீங்க நரகம் போவீங்க அப்படின்னு யாரையும் நாங்க தீர்மானிக்க முடியாது. சகரியாவை குறித்து கர்த்தர் இங்க தீர்மானமா கொடுத்துட்டாரு, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ள ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட நீதிமானுக்கு ஏற்படுகிற ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனையை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது.